நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஆ, நீ இப்படி ஆரம்பிச்சாலே ஏதாச்சும் வில்லங்கமா தான் இருக்கும். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அந்த மிஷின் ஏதோ ஆன் பண்ணணும்னு சொன்னீங்களே. ஆ ஆமா, அது புது மிஷன் தான். இப்பதான் நம்ம கம்பெனில வந்து இறங்கி இருக்கு. அதை பத்தி எனக்கு என்ன சார் தெரியும்? ஏய், அதுக்கெல்லாம் பயப்படாத. நீ ஒண்ணு போய் அந்த மிஷின்ல உட்காந்துக்கிட்டு ஒர்க் எல்லாம் பண்ண போறது இல்லையே. ஜஸ்ட் அந்த மிஷின்ல இருக்கிற ஒரு சின்ன பட்டனை டக்கு நமக்குன்னா அது ஒர்க் ஆக போகுது. அதெல்லாம் புரியுது சார். ஆனா அது எதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ஏன், நீ பண்றதுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு இல்ல சார். இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்க. அந்த கம்பெனி உங்களோட சொத்து. எல்லாரும் ஆளும் பேருமா சேர்ந்து உழைச்சு உருவாக்கியிருக்கீங்க. அதுல புதுசா ஒரு விஷயம் செய்யும் போது அதோட சம்பந்தப்பட்டவங்க ஆரம்பிச்சு வைக்கிறது தானே சார் முறை. எனக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏன் நந்தினி, ஏன் ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? ரொம்ப விலகி நின்னுகிட்டே பேசுற. விலகெல்லாம் இல்ல சார். மாதவி அம்மா உங்க கூட பிறந்த அக்கா. இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. மூத்த பொண்ணு இதுதான் இப்ப இவ்வளவு நாளா நீ கண்டுபிடிச்சதா? அது இல்ல சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சரி சொல்லு. மாதவி அம்மா தான் அந்த மிஷினை ஆரம்பிச்சு வைக்கணும்னு உங்க அம்மா சொன்னாங்கல்ல. அது சரிதான் சார். இந்த வீட்ல அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னத்த கிழிச்சா நீ இப்ப அவளுக்கு அங்கீகாரத்தை கேக்குற? நீ இருந்தாலும் இந்த வீட்டோட பொண்ணு இல்ல சார். அந்த அடிப்படையில உங்க அம்மா நினைச்சிருப்பாங்க. அது சரிதானே சார்? நந்தினி, அது சரியோ தப்போ, அது என் தாய் குலத்தோட இன்ட்ரெஸ்ட். ஆனா ஏன் எண்ணம் என்னன்னு தெரியுமா? நீ சொல்ற அந்த அங்கீகாரத்தை நான் உனக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இதை பண்ணணும்னு சொல்றேன். சார் அது முன்னாடியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சார். உங்க அக்கா கிட்ட சொல்லி அவங்களும் சந்தோஷப்பட்டு அதுக்கு பிறகு அவங்க வேண்டாம் நீ பண்ணணும்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல சார்.